எங்கே வைக்கலாம்? ஹலோ, ஹாய் ஹாய். நான் பேசுகிறது கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபேன் ஓடுது. ஏன்னா ஃபேனு இருந்தாலுமே எனக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. ஹாலில் உட்காரவே முடியல சுத்தமாக. சாம்பார் சாதம் இருக்கு இல்லையா, குக்கரில் வைப்பாங்களே, அந்த சாதம் சாப்பிட போல இருக்குது. எனக்கு இதை விலாக் பண்ணுறது, கையில் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறது கையெல்லாம் வலிக்குது. இதனால் வந்துட்டு விலாக் எடுக்கிறதுக்கு விருப்பம் உண்டு. முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு விலாக் பண்ண, கண்டிப்பாக விலாக் பண்ண தெரியணும். அதனால் வீட்டிலருந்தே வந்துட்டு விலாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப வருஷம் கேப் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டு நான் விலாக்லாம் போட்டுவிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது. ஸோ அப்போ கூட வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு அந்த விலாக் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக தெரியாது. ஸோ அதனால் இவ்வளோ கேப் ஆகிடுச்சா, அகெயின் நான் வந்துட்டு விலாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்போ தான் தெரியும். அதனால் காலையில் கோதுமை தோசை சாப்பிட்டு மாத்திரை போட்டேன். இங்கே பாதாம் இருக்கு என் கையில். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா திக்காக வந்து நான் இது வச்சுருக்கேன், மாதுளப்பழ ஜூஸ் திக்காக போட்டிருக்கேன். எனக்கு திக்காக மாதுளப்பழ ஜூஸ் குடிக்க ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து பால் வந்து நல்லா தண்ணி கலக்காமல் ஊற்றி நல்லா அடித்து 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு. ஸோ டெய்லி இப்போ வந்து மாதுளப்பழ ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஒரு 4th மந்த்லேருந்து. ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்துட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ற இது எனக்கு சுத்தமாக பிடிக்காமே போயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி டிஃபனு, அதுக்கப்புறம் கிளற சாதம், டிஃபனு கிளற சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இது மாதிரியே சாப்பிட்டு பிடிச்சிச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து லெமன் சாதம் எல்லாருக்கும் தெரியும். லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாரும் வீட்லேயும் செய்வாங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் எனக்கு அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, எங்கள் மாமியார் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக செய்வாங்க. பண்ணாங்கன்னா கொடுத்து விடுவாங்க. ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ரிலேட்டட் விலாக்ஸ்லாம் வந்து இதில் தான் வரும். அண்ட் இன்னொரு சேனல் நான் வச்சுருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி சேனல், ஸ்ரீலேகா தமிழ் பியூட்டி சேனல். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே பியூட்டி கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் தான் போடுறேன். ஸோ அதில் விலாக் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு அதை பற்றி சரியாக வேண்டாம், பியூட்டி கண்டென்ட் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து பார்க்கணும், பியூட்டி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். 11:45 போல் வந்துட்டு நான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு, ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் 12:30க்கு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்துட்டு யூடியூப்பில் தான் பார்த்து செய்வேன் எல்லாமே. நான் செஃப்பு தீனா இருக்கார் இல்லையா, அவருடைய வீடியோஸ் தான் வந்து அதிகமாக பார்ப்பேன். அவர் ரொம்ப ஈஸியாகவே சொல்லி தருவார். அப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் அம்மா வீட்டில் போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு அவங்க புளிக்குழம்பு பண்ணியிருந்தாங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஸோ அது நல்லாயிருக்கும் தோசைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு நான் போய் கடைசியில் நம்ம மலையில் மாட்டிக்கிட்டோம். மழை சூப்பராக கொஞ்சம் இப்படின்னா நாங்கள் மாட்டிக்கிட்டோம். கரகரம் தெரியுதுங்க. நீங்கள் கேமரா பார்த்து எதையாவது பேசு பாருங்க, நல்லா பாருங்க. இப்படி மழை பெய்யுது, போகும்போதே இப்படி இருக்கு. கரு என் வீட்டுக்காரங்க வெளில நின்று பார்த்து இப்போ அதுக்கு தான் என்ன சொன்னேன். கேமரா சரியில்லைடா. வந்து என்னன்னா கீழே இறங்கி வந்தோம், திருப்பி வீட்டுக்கு போனோம், மேலே போனோம், திருப்பி இறங்கி வந்தோம், மழை பெஞ்சிட்டு சரி நின்றுச்சு அப்படின்னு மழையோட மழையா வந்து நின்றுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தா கொஞ்சம் தள்ளி இங்கே மழை பெய்யுது. நல்லா வீடு சொன்னேன் கேட்கல, இருக்க சாப்பிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம். அதனால புளிக்குழம்பு சரிக்க மதியமே வாங்கிட்டு போயிருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பி ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கே போக போகிறோம். அதை நாய்க்கு தூக்குறாங்க. ஓ என் ஃப்ரெண்ட்க்கு எனக்கு தூங்குறாங்க. நம்ம இடத்துல கேட்க போவேன்னு யோசிக்கிறோம்.
அதுதான் முன்னாடி இந்த இடத்துல இருக்கு. நாங்கள் அதை துரத்தி விட்டு உட்காந்துருக்கோம். துரத்திலாம் விடலை. எப்போ போவாங்க அப்படின்னு போகிற வழியில் ஏதாவது முட்டை புரோட்டா அது மாதிரி வாங்கினோம். குழம்பு கொடுப்பான், வாங்கிட்டு போவாங்க. பக்கத்தில் கடை இருந்துக்கான்னு பார்த்தோம், சுத்தமாக கடையே இல்லை மழைனால. அதனால் கஜப்பிரியாவில் வந்துட்டு நாங்கள் முட்டை புரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு. அவன் அப்படிதான் பண்ணியிருந்தான். தேங்காய் பால் சாதம், கோபி மஞ்சூரியன்.